Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடரா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். இப்போ சப்லி கபாப் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். மட்டன் 1/2 kg நல்லா இந்த மாதிரி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கங்க. நல்லா நைஸாக மின்ஸ் அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கங்க. தேவையான அளவு ஆயில், 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 இது எடுத்திருக்கேன். ஆனால் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். காரம் சேர்த்துக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை ஒரு 1/4 பவுல் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கங்க. மீடியம் சைஸ் ஆனியன் 2 பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 டொமேட்டோ மீடியம் சைஸ் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக இருக்கணும். வறுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? இப்போ எல்லா ஸ்பைசஸையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளாக்ஸு, பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக போடல. ஆனியன், டொமேட்டோ, பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தலை போட்டுக்கிறேன். எக்கையை ஊற்றிடுறேன். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக எல்லா ஸ்பைசஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 an hour வைக்கணும். வச்ச பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேலன்ஸ் வந்து இந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு 3 நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேன்னு எடுத்த பிறகு இதில் ஆட் பண்ணிக்கணும். 1/2 an hour இப்போ ஃப்ரிட்ஜில் வைப்போம். 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ இந்த மட்டன் மின்ஸை நான் எடுத்துட்டேன் வெளியில். இப்போ இதில் அந்த டர்மரிக் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வச்சிடணுங்கள. சில்லி பவுட்ரு, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சால்ட்டு இது வரைக்கும் போடவே இல்லை, லாஸ்ட்டில் தான் போடணும். இதுக்கு போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டுங்க. கீ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, கொஞ்சம் கீயும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சப்லி கபாப்பை தட்டி போடலாம். இந்த மாதிரி தட்டிக்கங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, மீடியமாக இப்படி தட்டிக்கங்க.
ஒரு 10 மினிட்ஸ் திருப்பி போடுங்க. 10 மினிட்ஸ் ஃப்ரண்ட் சைடு போடுங்க. 10 மினிட்ஸ் திருப்பி பேக் சைடு போடுங்க. 10 மினிட்ஸ் தான் டைமிங், அதுக்கு மேலே வைக்காது. தீயக்கூடாது, கோல்டன் கலரில் இருக்கணும். இந்த சப்ளி கபாப் வந்து சிக்கன், பீஃப், மட்டன் எல்லாத்துலேயுமே செய்யலாம், நல்லாயிருக்கும். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. சூப்பருங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மக்களே, அந்த சப்ஸ்கிரைப் மறக்காமல் டக்குன்னு தட்டுங்க. பெல்லையும் டிங்குன்னு தட்டுங்க. மறக்க மாட்டீங்கல்ல? பாய்.